உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தே மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும் பொழுது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்திய விடுதலை போராட்டம் தீவிரமடைந்த நேரம். ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இந்திய அரசுக்கு சார்பாக இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடக்கூடியவர்கள் ஆங்கில அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள், கலகம் செய்தார்கள் என்று கூறி கைது செய்யப்பட்டார்கள். எத்தனை பேர்? 46 இந்தியர்கள் நீதிமன்ற குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டார்கள். அவர்கள் சார்பாக, இந்திய அரசு சார்பாக வழக்குரைஞர் ஒருவர் வாதம் தொடுக்க ஆரம்பிக்கின்றார். அனல் பறக்கும் வாதங்களை அவர் வைக்கின்றார். இந்த இந்தியர்கள் அடிமைக்காகத்தான் போராடினார்கள், அவர்கள் கலகம் செய்யவில்லை என்று வாதம் நீண்டு கொண்டே இருக்கிறது, நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. திடீரென இடையிலே அந்த வழக்குரைஞருடைய உதவியாளர் ஒருவர் வந்து அவரிடம் ஒரு துண்டு காகிதத்தை கொடுக்கின்றார். பார்க்கின்றார். ஒரு நிமிடம் அதிர்ந்து போகின்றார். அப்படியே பையிலே போட்டுவிட்டு மீண்டும் தனது வழக்கை தொடர்கின்றார். ஏறக்குறை அரை மணி நேரம் ஆகிறது. விடாமல் வாதத்தை தொடர்கின்றார். நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார். இந்த 46 இந்தியர்கள் நிரபராதி. நீதிமன்றம் கலைகிறது. மக்கள் கலைந்து செல்கிறார்கள். அந்த நீதி வழங்கிய நீதிபதி ஆங்கிலேய நீதிபதி அவர் வருகிறார். வந்த உடனே இந்த வழக்கறிஞரை பார்க்கின்றார். ஐயா, இடையிலே ஒரு துண்டு காகிதம் உங்களுக்கு வந்ததே, அதை படித்து பார்த்து விட்டவுடனே ஒரு நிமிடம் அதிர்ந்து போனீர்களே, என்ன செய்தி? நான் உயிருக்குயிராக நேசித்த, என்னோடு வாழ்ந்து வந்த என் அன்பான மனைவி இறந்து விட்டாள் என்ற செய்தி. அப்படியா? அப்படி என்றால் நீங்கள் போயிருக்கலாமே. இல்லை, நான் போயிருந்தால் என்ன, என் இறந்த என் மனைவி திரும்பி வரவா போறாள்? ஆனால் நான் போயிருந்தால் இங்கே இருக்கக்கூடிய இந்த 46 இந்தியர்களுக்கு விடுதலை கிடைத்திருக்காது. இவர்கள் நிரபராதி என்று நீங்கள் தீர்ப்பு வழங்கி இருக்க முடியாது. இவர்கள் குற்றவாளி என்று இவர்கள் மரணத்திற்கு சென்றிருப்பார்கள். ஒரு உயிரை விட எனக்கு 46 உயிர் முக்கியம். உடனே அந்த ஆங்கிலேய நீதிபதி அவர் சொன்னார், யூ ஆர் வெரி வெரி டியூட்டி கான்சியஸ், கடமை உணர்வுள்ள மனிதன் ஐயா என்று அவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, அவர் யார்? யார் அந்த வழக்குரைஞர்? நம்ம நாட்டுக்காரர் தான். யார் அந்த வழக்குரைஞர் என்று நினைக்கிறீர்கள்? சர்தார் வல்லபாய் பட்டேல். என் கடன் பணி செய்வது கிடப்பதே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அறிஞர் அண்ணா. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், நாங்கள் செய்ய வேண்டிய எங்கள் கடமையைத்தான் செய்தோம். எனவே இந்த கருத்துக்களை தான் இந்த நற்செய்தி நமக்கு முன்வைக்கின்றது. லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 9-10. தாம் பணித்ததை செய்வதற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ, அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். அப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் எஜமான், பணியாளர்கள், கூலி ஆட்கள் எல்லாரும் இருந்தார்கள். அப்போ கூலி ஆட்கள் வேலை செய்துவிட்டு காலையிலிருந்து மாலை வரை நிலத்தில் வேலை செய்வாங்க, அல்லது ஆடு மாடு மேய்ப்பாங்க.
சாயங்காலம் வரும்பொழுது எப்படி இருக்கும்? ரொம்ப களைப்பாக வருவாங்க. ஆனால் வந்த உடனே அங்கே தலைவர் இருப்பார். தலைவர் என்ன செய்யணும்? கவனிக்கணும். அவருக்கு உணவு சமைச்சு கொடுக்கணும், அவருக்கு பரிமாறணும், அது பிறகு தான் இவர் சாப்பிடணும், அது பிறகு தான் இவர் ஓய்வு எடுக்கணும். பார்த்தீங்களா? அப்போ அந்த காலையிலிருந்து அந்த கூலியாள், அந்த பணியாளர் எவ்வளோ வேலை செய்கிறார் என்பதற்காக அந்த தலைவர், அந்த பாஸ் அந்த பணியாளரை பாராட்டுவாரா? இல்லை. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை, சொல்ல மாட்டார். அப்போது அவர் என்ன சொல்லுவார்? நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், கூலியாளனை நான் எங்கள் கடமை தான் நாங்கள் செய்தோம். ஆனாலும் அந்த கூலியாளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா இல்லையா? என்ன நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம யதார்த்தமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். அப்படி தானே? இப்போ அண்டோனி ஒரு சாமியார் ஒரு வேலை சொல்கிறாரு, சரியா? கடைக்கு போய் 50 ரூபா கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டு வந்து கோயிலே தான் மாட்டிரு அப்படின்னு சொல்லி. அப்படி தானே? நீ போகிற, அந்த கடையில் இல்லை. அடுத்த கடைக்கு போகிற, அங்கேயும் இல்லை. உடனே பஸ் ஏறி எங்கே போகிற? செபத்தியாபுரம் போய் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து மாட்டுற. நான் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலைன்னா உனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும்ல. ஏன்னா அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். ஆனால் அதே நேரத்தில் அவன் எதிர்பார்க்க மாட்டானா? இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், நமக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டுக்கார, ஒரு பாராட்டு கூட இல்லையா அப்படின்ட்டு. இது யதார்த்தம். அப்படி தானே? இது ரொம்ப யதார்த்தம். அதே போல் சின்ன பிள்ளைகள், அம்மா கடைக்கு போய் ஒரு 10 கிராம் சீரகம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க? அம்மா நான் போக மாட்டேன், நான் போனால் எனக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும். இந்த காலத்து பிள்ளைகள் அப்படி தான். என்ன, எந்த வேலை செஞ்சாலும் அதற்கு பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. நமக்கு அதான். அதே போல் நம்ம அம்மா செஞ்ச வேலையை செஞ்சுட்டு வரோம், அம்மா தேங்க்ஸ் சொல்லணும், நம்மை பாராட்டணும், அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது நல்லது தான். அதே போல் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளை பாருங்கள், ஆசிரியர் ஒரு வீட்டு பாடம் கொடுக்குறாங்க, அதை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வராங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? பாராட்டணும், வெரி குட் எதிர்பார்க்குது. இன்றைக்கி பிள்ளைகள் பரிசு தேர்வு தாள்களில் எல்லாமே திருத்து வாழ்த்துக்கள், நன்றாய், மிக நன்று அது போட்டோன்னே அந்த பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷம். அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்கும் எல்லாருமே, சிறுவர் முதல் பெரியவர் வரை நாம் செஞ்ச வேலைக்கு நாம் பிரதிபலன் எதிர்பார்க்குறோம். அட்லீஸ்ட் ஒரு நன்றி, அட்லீஸ்ட் ஒரு பாராட்டு, நல்லா செஞ்சீங்க, நல்லா இருந்துச்சு. இது இயல்பு, இது மனுஷ இயல்பு. அதே போல் இளைஞர்கள், இளம்பெண்கள் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. ஊரில் திருவிழா வந்துச்சுன்னா எல்லா வேலையும் இளைஞர்கள் தான் செய்வாங்க, போட்டி போட்டுட்டு. என்ன, ஆனால் ஒரு நன்றி, ஏதாவது ஒரு நன்றி சொல்கிறாங்களா? அவங்களுக்குள்ளே இருக்கும் அந்த ஒரு ஏக்கம். நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், நமது பணிகள் மக்கள் மத்தியிலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாத்துக்குமே இருக்கத்தான் செய்யும். அதே போல் கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்க. வீட்டில் கணவர் காலையிலேருந்து சாயங்காலம் நைட்டு வர கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வராரு. வந்த உடனே மனைவி, ஏங்க அதை வாங்கிட்டு வந்தீங்களா, காய்கறி வாங்கிட்டு வந்தீங்களா, உங்கள் பிள்ளை என்ன எப்படி இருக்குது, உங்கள் அம்மா என்ன எப்படி திட்டுறாங்க, அங்கே பாருங்கள் தண்ணியே வரமாட்டுக்கு மோட்டரில், இப்படி ஒரே கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். காலையிலேருந்து சாயங்காலம் வர கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சிட்டு வராரு. என்ன, ஒரு நன்றி எதிர்பார்ப்பார், என்ன ஒரு பாராட்டு, ஒரு உற்சாகமான வார்த்தை. அதே போல் மனைவி காலையிலே எந்திரிச்சு 4:30 எந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பிவிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் சமைச்சு பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு இவங்களும் ஸ்கூலுக்கு போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு இவங்களும் நைட்டு வராங்க. கணவர், வெரி குட், என் மனைவி ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க, என் மனைவி போல் உண்டா அப்படின்னு சொல்லி எந்த கணவராது பாராட்டுவாங்களா? இல்லை. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு மனைவிக்கு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அப்போது எல்லாத்துக்கும் இருக்குது. அதையும் தாண்டி பாருங்கள், வயசானவங்களை பாருங்கள், தாத்தா பாட்டி, அட பாவிகளா, ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து எப்படி உன்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ என்ன முக்கில் தள்ளிட்டியாடா, நான் செஞ்ச வேலைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சே. அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நம்ம பிள்ளைகள் நம்மளை நல்லா வச்சுருக்கணும், நன்றி சொல்லணுனாலும் நம்மளை நல்லா வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரியவங்களுக்கு கூட இருக்கும். அதே போல் ஒரு அருள் சகோதரி இருக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் காலையிலேருந்து சாயங்காலம் வரை வேலை செய்கிறாங்க. அதே போல் எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருக்கிறாங்க, அந்த முதியோர்களை இருந்து கவனித்துக் கொள்கிறாங்க, அவங்களுக்கு உணவு ஊட்டுறாங்க, அவங்கள குளிக்க வைக்கிறாங்க. எத்தனையோ மன ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆண்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களோட உரையாடுறது,
அவங்கள வழி நடத்துறது, அவங்கள பார்த்துக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அடுத்து அன்பு இல்லம் அது நடத்தி வர்றாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நமக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா, ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்காதா, நமக்கு என்ன சன்மானம்? ஆனால் கடைசியிலே சொல்ல வேண்டியது இதுதான், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமைத்தான் செய்தோம். ஒரு சாமியார் இல்லைன்னா ஒரு வேலை பார்க்குற அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, பணி செஞ்சு ஓய்வு பெற்று அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்படுகிறது, அப்படி தானே? என்ன பணி நிறைவு விழா ஆசிரியர்களுக்கெல்லாம் இப்போது நிறைய புதுசாக பாராட்டு விழா வச்சு, இந்த ஆசிரியர் அப்படி செய்வதிலே வல்லவர், நல்லவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி 2 மணி நேரம் பாராட்டு விழா கூட்டம் ஆசிரியருக்கு. அவங்க அரசு சம்பளம் வாங்குறாங்க, 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா. ஆனால் இந்த அருள் சகோதரிகள் எந்த விதமான சம்பளம் வாங்காம கடைசி வரை வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு என்னைக்காவது பாராட்டு கூட்டம் வச்சிருக்கோமா? இல்லை. பார்த்தீங்களா, இன்னைக்கு அரசு ஊழியர்கள் அவங்க சம்பளம் வாங்குறவங்களுக்கு நாம் பாராட்டு கூட்டம் வைக்கிறோம், ஆனால் சம்பளமே வாங்காதவங்களுக்கு நம்ம எந்த பாராட்டு கூட்டமும் வைக்கிறது இல்லையே. என்ன சமூகமே, என்ன இறை மக்களே! அப்போ இதெல்லாம் நம்ம நிறைய யோசித்து பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்தீங்களா, அதே போல் ஒரு அருள் தந்தை 5 ஆண்டுகள் ஒரு பங்குல கஷ்டப்பட்டு அவர் வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு மக்கள்னு சாகுறாரு. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு. நீங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை செய்து கொடுக்கக்கூடிய ஒரே மனுஷன் பங்கு தந்தை தாங்க. ஒவ்வொரு பங்களையும் உள்ள பங்கு தந்தையர்கள் உங்களுடைய எல்லா உங்கள் துன்பத்திலையும் இன்பத்திலையும் இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அது கடமை. ஆனால் கூட நீங்கள் சில நேரத்தில் மக்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் வளைச்சி நெளிச்சு கொஞ்சம் குறுக்க அப்படி செய்ய முடியுமா ஃபாதர், கொஞ்சம் இப்படி இருக்குது, சிக்கலான ஒரு காரியத்தை பண்ணி வைக்கணும். கல்யாணம்னாலும் சரி, ஞானஸ்தானாலும் சரி, சில விஷயங்களுக்கு வருவாங்க. அதையும் சரி நம்ம மக்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்வோம் பாருங்க. அதே போல் பள்ளிக்கூடத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு செய்வோம். ஆனால் 5 ஆண்டு கழித்து அதுக்கு பிறகு எல்லாருமே அடியோட மறந்துடுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் ஃபாதர் நல்லா செஞ்சீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு எந்த இதயமாற்றி சொல்லுமா? இன்னைக்கு பங்குல அப்படி இருக்குதா? இன்னைக்கு இறை மக்களே, என்ன மக்களே, என்ன ஒன்றும் இல்லாமல் வந்து செய்கிறோம். ஆனால் அந்த பங்கு தந்தையர்களை குறை சொல்றது, குற்றப்பழி சுமத்துறதுல தான் இன்னைக்கு இறை மக்கள் நாம இருக்கிறோம். எல்லா பங்குலையுமே இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. அந்த மனுஷன் இதை நம்ம என்னைக்காவது உணர்ந்துருக்கிறோமா? எந்த விதமான ஒரு சன்மானம் இல்லாமல் அந்த மனுஷன் வந்து உங்களுக்காக தானே உழைக்கிறாரு. அவருடைய உறவினர்கள் நடக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் விட்டு உன்னுடைய விசேஷத்தை நிறைவேற்றுவதற்கு வருகிறார் பாருங்க. அப்போ நாம் அவங்களுக்கு எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், அவங்களை எவ்வளோ மேன்மைப்படுத்தணும். ஆண்டவருடைய பணியாளர்கள், குருவானவர்கள். அப்போது இன்னைக்கு வந்து பாராட்டுறது அதுவும் குறைஞ்சி போச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இன்னைக்கு சொல்ல வேண்டிய செய்தி? ஆண்டவர் அப்போ ஒரு குருவானவரும் சரி, அருள் தந்தையும் சரி, எல்லாத்துக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். 5 ஆண்டு ஒரு ஊரில் பணி செஞ்சுட்டு முடிச்சிட்ட பிறகு அது பிறகு வருஷத்தில் ஒரு முறை சாமி நல்லா இருக்கிறீங்களா, ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்கள், அது சொல்கிறது கூட நாதி கிடையாது. அப்படிதான் இன்னைக்கு இறை மக்கள் இருக்கிறாங்க. போனதோட சரி அப்படியே என்ன செஞ்சுருந்தாங்க, மறந்துடுதாங்க. எவ்வளோ ஓடி ஆடி அந்த மனுஷன் வேலை செஞ்சுருப்பான். வருஷத்தில் ஒரு நாள் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஒரு விஷ், ஒரு புத்தாண்டு வாழ்த்து சொல்லக்கூட ஒரு நாதி இல்லை 5 ஆண்டு உழைச்ச பங்கு தந்தைக்கு. அப்போ இப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம அப்படி யோசித்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு எல்லாருக்குமே, சிறு பிள்ளை முதல் பெரியவர் வரை எல்லாருமே நம்ம வேலை செய்கிறோம், பணி செய்கிறோம். ஆனால் பலனை எதிர்பாராதே, பிரதிபலனை எதிர்பாராதே, பாராட்ட எதிர்பார்க்காத. உன்னுடைய பணியை நீ செய்து கொண்டே செல். நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் செய்ய வேண்டியதான் செய்தோம் என்று சொல்லிவிடு. என் கடன் பணி செய்து கிடப்பதே. எனவே இப்படி எல்லாருக்குமே ஒரு சோர்வு வரும், ஒரு விரக்தி வரும். சோர்ந்து போகாதே, தோல்வி வரும். இவ்வளோ வேலை செஞ்சன என்ன மதிக்கலையே, நீ தொடர்ந்து செய் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். ஒரு நிகழ்வு, ஒரு பிரபல தொழில் நிறுவனத்தில், பெரிய நிறுவனம், ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்பாக வேலை செய்த பணியாளர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு ஊக்க பரிசு விருது கொடுக்கப்பட்டது. அப்போ ராஜ்குமார் என்ற ஒரு கூலி, அவர் நல்ல பணி செய்வார், கடினமான உழைப்பாளி, எல்லாரோட நன்றாக பழகுவார். ஆனால் அவருடைய பெயரை விட்டுவிட்டார்கள்.
அப்போ எல்லாருமே வந்து வாங்கின பிறகு இவர் இருக்கிறார். அப்போ மற்றவங்களாம் வந்து கேட்குறாங்க, நீ எவ்வளோ பாடுபட்டு உழைச்ச, உனக்கு பரிசு கிடைக்கலையடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பொறுமையோடு சொல்கிறாரு, நான் ஏன் வருந்த வேண்டும், நான் ஏன் ஏமாற்றம் அடைய வேண்டும், இந்த வேலை கடவுள் எனக்கு கொடுத்த கொடை. எனவே நான் மனுஷர்களுக்காக வேலை செய்யலை, கடவுளுக்காக நான் வேலை செய்தேன் என்று சொன்னார். பாருங்கள், இதுதான் நம்மிடையே இருக்க வேண்டும். அதைத்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், மனிதர்களுக்கு உகந்தவர்களாய் ஆகுமாறு வேலை செய்வதாக காட்டிக் கொள்பவராயிராமல் கிறிஸ்துவின் பணியாளராய் கடவுளின் திருவுளத்தை உளமாற நிறைவேற்றுங்கள். பாருங்க, நல்ல அருமையான வார்த்தை. சரி, இது வந்து எல்லா வீட்லையும் நடக்கும். சின்ன பிள்ளைகள் விளாண்டுட்டு இருப்பாங்க, படிக்கவே மாட்டாங்க. அவங்க அப்பா வந்த உடனே பாடப்புத்தகத்தை தூக்கி வச்சுருவான். அதே போல் பள்ளிக்கூடத்துலேயும் அப்படி தான், நல்லா விளாண்டுக்கிட்டு இருப்பான். டீச்சர் கொஞ்சம் வெளியே போயிருப்பாங்க, வெளியே போயிட்டு வந்த உடனே படிக்கிற மாதிரி. அதே போல் வேலை பார்க்குற இடத்துலையும் அப்படி தான். என்ன, மற்ற நேரம் நல்லா ஓப்பி அடித்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவருடைய அதிகாரி, அவருடைய தலைவர் வந்த உடனே பரபரப்பாக வேலை செய்கிற மாதிரி. அப்போ அருமையாக அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, 6வது வசனம். மனிதர்களுக்கு உகந்தவர்களாய் ஆகுமாறு வேலை செய்வதாக காட்டிக் கொள்பவர்களாய் இராமல். அப்படி இருக்காதீங்க. மனுஷர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், மனிதர்களுக்கு உகந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரபரப்பாக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கொள்ளாதீர்கள். மாறாக ஆண்டவருக்கு நீங்கள் வேலை செய்யுங்கள், அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உன்னுடைய எஜமானுக்காக, இந்த மனுஷர்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பரபரப்பாக சிலர் எல்லா வேலைகளையும் செய்வாங்க. அப்படி இருக்காதீங்க, ஆண்டவருக்காக உன்னுடைய வேலையை செய். அடுத்து, நாம் எந்த வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம், நமக்கு சில வேலை பிடிக்காது, நமக்கு சில வேலை கடினமாக இருக்கும். அப்போ விரும்பத்தகாத வேலை, நமக்கு கடினமாக இருக்கக்கூடிய ஒரு வேலை, கஷ்டத்தின் பேரில் அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அதை அன்பு செய். எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள், அக்செப்ட், லவ். அன்பு செய். உனக்கு எந்த வேலை இருக்குதோ அதை அன்பு செய். அதை தரக்குறைவாக நினைக்காத, உயர்ந்தது தாழ்ந்தது என்று நினைக்காத, கஷ்டம் கடினம் நினைக்காத. எல்லா வேலையும் முடியும் உன்னால. எனவே அதை ஏற்றுக்கொள், அன்பு செய். லவ் யுவர் ஜாப், லவ் யுவர் ஒர்க் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். அப்போ ஒருத்தர் சொல்கிற வேலையை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு லவ் இருக்கணும், அன்பு இருக்கணும். அப்படி தானே? அப்பா அம்மா சொல்கிற வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அப்போ அப்பா அம்மாவை அவங்க அன்பு செய்கிறாங்க. ஒரு அருள் சகோதரி, அருள் தந்தை சொல்கிற வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள அன்பு செய்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா செய்ய மாட்டாங்க, அவங்க மேலே பிரிய இருந்தா. அப்போது நம்ம எந்த வேலையை செய்கிறோமோ அது யார் சொல்கிறாங்களோ அவங்கள நாம் அன்பு செய்ய வேண்டும். அதுபோல் அந்த வேலையை கொடுக்கிறவரும் அந்த கூலி ஆளை அன்பு செய்ய வேண்டும். அடுத்து, நமக்கு எந்த வேலை நம்ம முன்னால் வைத்திருக்கிறோ அந்த வேலையை நீ அன்பு செய்ய வேண்டும். என்ஜாய் பண்ணு. கடினமாக இருக்கலாம் அந்த வேலை, ஆனால் அதை அன்பு செய், ஏற்றுக்கொள், அதை அனுபவி. அதை என்ஜாய் பண்ணும் பொழுது தான் நம்ம வாழ்க்கை நன்றாக இருக்கும். கடினமாக தோன்றினாலும் அதை அன்பு செய்யும் பொழுது நிறைவாக இருக்கும். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 45வது வசனம். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கு பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று கூறினார். ஆண்டவர் இயேசு தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்ற வந்தார். பதவி ஏற்பதற்கு அல்ல, பதவி பணியாற்ற வந்தார். இன்னைக்கு நாம தொண்டு ஏற்க விரும்புகிறோம், பதவி ஏற்க விரும்புகிறோம். ஆனால் தொண்டாற்ற விரும்புகிறேனா, தொண்டு செய்ய விரும்புகிறேனா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக அதை காட்டுகிறார். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து, நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். அப்போ தொண்டராக, ஊழியராக, கூலியாளராக நீ பணி செய்து கொண்டே செல். ஆண்டவருக்காக செய், மனுஷனுக்காக செய்யாத, ஆண்டவருக்காக செய்ய. அதை ஏற்றுக்கொள், அதை அன்பு செய், பலனை எதிர்பார்க்காதே.
யோபுனுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவர்கிட்ட எல்லாம் இருந்துச்சு, மனைவி, பிள்ளைகள், சொத்து எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்துட்டார். ஆனாலும் அவர் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். அவருடைய நண்பர்கள் வந்து திட்டுறாங்க, என்ன உனக்கு என்ன கிடைச்சிது, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற, உனக்கு இந்த ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு இதனால் என்ன பயன்? வாசியுங்கள் யோபு 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீர் நேர்மையாக இருப்பது எல்லாம் அல்லவருக்கு இன்பம் பயக்குமா? நீர் உமது வழியை செம்மைப்படுத்துவது அவருக்கு நன்மை பயக்குமா? 35ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீர் நேர்மையாய் இருப்பதால் அவருக்கு நீர் அளிப்பது என்ன? அல்லது உம் கையிலிருந்து அவர் பெறுவதென்ன? அப்போ பார்த்தீங்களா, இதே ஒரு மனப்பான்மை, ஒரு விரக்தி, ஒரு சலிப்பு தான் நமக்கு வரும். யோபுக்கு வரல, அவங்க நண்பர்கள் தான் அப்படி சபிக்கிறாங்க. நீ இவ்வளோ செஞ்சியே, உனக்கு என்ன கிடச்சிது? இல்லை நீ தான் எதுவும் கடவுளுக்கு கொடுக்குறியா? கடவுள் தான் உனக்கு என்ன கொடுத்தாரு? அப்பயா நீ நேர்மையாளராக இருக்கிற? அப்பயா அவருக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? விட்டுட்டு போ, அந்த கடவுளை தூற்றிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் வாஸ்தவம். ஆனால் யோபு போகவே இல்லை. கடைசி வரை ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார். நான் மனுஷர்களுக்காக இல்லை, எனக்கு கிடைச்சதோ கிடைக்கலையோ நான் ஊழியம் செய்வேன். எனக்கு பிரதிபலன் இருக்குதோ இல்லையோ, பாராட்டு கிடைக்குதோ கிடைக்கலையோ, விருது கிடைக்குதோ கிடைக்கலையோ, நான் ஆண்டவருக்காக பணி செய்வேன். அப்போ அந்த சலிப்பு, தோல்வி, விரக்தி வரும் நமக்கு. அந்த நேரத்தில் ஆண்டவர் தருகின்ற ஒரு செய்தி அதுதான். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். அப்போ ஆண்டவர் தருவார். இவங்க சொன்னாங்க, உனக்கு என்ன கிடைக்கும், என்ன சன்மானம் கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வுலகத்தில் இல்லை, மறு உலகத்தில் நிச்சயம் ஆண்டவர் வெற்றி வாகை தருவார். இந்த மனுஷர்கிட்ட இருந்து இல்லை, ஆண்டவர்கிட்ட இருந்து. எனவே மனுஷர்கிட்ட இருந்து பாராட்டையும் விருதையும் வாங்குவதற்கு பதிலாக ஆண்டவரிடமிருந்து பாராட்டையும் விருதையும் சன்மானத்தையும் வெற்றி வாகையும் நாம் பெற வேண்டும். தொடர்ந்து போராடு, தொடர்ந்து நீ வேலை செய்து கொண்டே இரு. உன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே உள்ள லோக காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீக காரியங்களாக இருந்தாலும் சரி, விட்டுவிடாமல், பலனை எதிர்பார்க்காமல் நீ ஊழியம் செய்து கொண்டே செல் என்று ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்திற்கு ஆள் எடுத்து கொண்டிருந்தார். அப்போ வழக்கமாக ஆள் எடுக்கும்போது என்னென்ன தகுதி உனக்கு என்ன இருக்குது, அப்படி நாங்கள் எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு கொடுப்போம் அந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இப்போ சுபாஷ் சந்திர போஸ், எனது இராணுவத்திலே பணி செய்தால் சேர்ந்தால் உங்களுக்கு சம்பளம் உண்டு, மரணமே அதன் சம்பளம், என் கடன் பணி செய்வது கிடைப்பதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். பாருங்க, நீ எதை செஞ்சாலும் மனுஷரை மனசில் வைக்காத. மனுஷர் இன்னைக்கு புகழ்வார்கள், நாளைக்கு இகழ்வார்கள். எனவே நீ கடவுளை மனதில் வைத்து செய், கடவுளை மனதில் வைத்து செய். எந்த பணியாக இருந்தாலும் சரி, அவரை மனதில் வைத்து செய். திருப்பாடல் 40:8. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நாம் மகிழ்ச்சி அடைவோம். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட அன்றாட பணிகளாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பணிகளாக இருந்தாலும் சரி, அதிலே நாம் ஆண்டவருக்காக பணி செய்வோம், ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவோம். ஆண்டவருடைய திட்டம் என்ன? என்னுடைய அன்றாட பணி, அன்றாட வேலையில் மனுஷர்கள் ஒரு விருப்பம் இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன? அதே போல் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நம்மளுடைய திட்டம் ஒன்று இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? எனவே அதையே நிறைவேற்றுவோம், மகிழ்ச்சியை காண்போம், பணி செய்வோம், பலனை எதிர்பார்க்க வேண்டாம். என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஆமன்.